வெல்கம் டு மாஸ்டருக்கு. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா, ஒரு சில தவிர்க்க முடியாத காரணங்களால் நம்ம இந்த வீடியோ போடுறோம். அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக நாளைலேருந்து தொடர்ந்து வீடியோ வரும். இது பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான வின்னிங் இருந்துச்சு. நம்ம நேற்று என்ன சொன்னோம் அப்படின்னா, கண்டிப்பாக ஜீரோக்கான பேஸ் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது, ட்ரை பண்ணி பாருங்கன்னு கொடுத்தோம். அதே மாதிரி 4ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருதுன்னு கொடுத்தோம். இந்த 2 நம்பருமே நமக்கு ஒரு செம்ம வின்னிங்காக இருந்துச்சு. எதனால் அப்படின்னா, நம்ம என்ன சொன்னோம்னு கேட்டிங்கன்னா, நேற்று வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 5ஆம் நம்பர் வந்தாலே அதோடைய பவர் வந்து நமக்கு 0 இல்லையா? 0 வந்து நமக்கு கண்டிப்பாக வரும். ஏன்னா 0 பொறுத்த வரைக்கும் நமக்கு பெண்டிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு 3 போர்டுமே பெண்டிங் நம்பராக இருக்குது. அதை கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது கண்டிப்பாக நமக்கு என்ன வரும்னா, கண்டிப்பாக 3ஆம் நம்பருக்கு, அதாவது 5ஆம் நம்பருக்கு கண்டிப்பாக நமக்கு என்ன வரும், 0க்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும்னு எதிர்பார்த்தோம். அதே மாதிரி 0 ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துச்சு. அதுமாரி மெத்தட் ஏன்னா 0 வரணும். ஏன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 3 போர்டுமே பெண்டிங் நம்பராக இருந்துச்சு. சரிங்களா? அதே மாதிரி ஏ போர்ட்லையும் பெண்டிங் இருந்துச்சு, பி போர்ட்லையும் பெண்டிங் இருந்துச்சு. பி போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா 33 நாளைக்கு மேலே பெண்டிங் இருந்துச்சு. சரிங்களா? அதே மாதிரி சி போர்டும் பெண்டிங் 16 நாளாக பெண்டிங்கில் இருந்துச்சு. அதே சேம் டைம் நமக்கு பெண்டிங் நம்பராக இருக்கிறதுனால நமக்கு கண்டிப்பாக 5ஆம் நம்பருக்கு 0 தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்னு எதிர்பார்த்தோம். அது மாதிரி வந்துச்சு. அதே மாதிரி 0-4ங்கிறது நம்மளுடைய கணக்கில் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்தோம். 0-4 கண்டிப்பாக நமக்கு ஆட்டத்தில் வரும். அது மாதிரி வருதா அப்படிங்கிறதே பாருங்கள். நம்ம அதை தான் சொல்லியிருந்தோம். கண்டிப்பாக அந்த மாதிரி ஆடினாங்கன்னா நம்ம என்னென்னா 945ன்னு வரலாம், இல்லை வந்து 550 அப்படின்னு வரலாம். இந்த மாதிரி மெத்தட்லேயும் வரக்கு வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்த்தோம். அதே மாதிரி தான் நமக்கு ஆடியிருந்தாங்க. 4-0 அப்படிங்கிற 2 நம்பருமே ரொம்ப செம்மையாக வின்னிங் இருந்துச்சு. சரிங்களா? அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு ஃபேவரட் கம்பெனி நிர்மல் கம்பெனியோட ட்ரா இருக்குது. அதாவது 7/12/2024 நிர்மல் கம்பெனியில் 388வது குழுக்கள். சரிங்களா? இப்போ இதில் வந்து நாளைக்கு என்ன மாதிரி நம்பர்கள் வருது அப்படின்னு பார்க்குறக்கு முன்னாடி இன்றைக்கி ட்ரையல் நம்பர் என்ன கொடுத்தாங்க அப்படிங்கிறது பார்ப்போம். ஏன்னா ட்ரையல் நம்பர் பேஸாக இன்றைக்கி ஆடுவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ட்ரையல் நம்பர் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 707, அதாவது 070 அப்படின்னு நம்பர் வருது. இதை கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது மேபி நாளைக்கு ஒரு டபுள்ஸ்க்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி காமிக்குது. யாருக்காச்சும் டபுள்ஸ் வருது அப்படின்னா தாராளமாக எடுங்க. ஏன்னா டபுள்ஸை பொறுத்த வரைக்கும் போன வாரம் வந்து 811 அப்படிங்கிற நம்பர் நிர்மலில் கொடுத்தாங்க. நல்லா கவனம் பார்த்தீங்கன்னா தெரியும். 811 தான் நிர்மலில் கொடுத்தாங்க. அது போக நமக்கு இந்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 388 அப்படிங்கிற இந்த ட்ரா நம்பர் இருக்குது. சரிங்களா? 388 ட்ரா நம்பர். அது போக 070 அப்படிங்கிற நம்பர் நமக்கு டபுள்ஸாக இருக்குது. இது எல்லாம் ஓவரால் பார்க்கும்போது நமக்கு டபுள்ஸ்க்கான வாய்ப்புகள் தான் இருக்கும். அதை கனெக்ட் பண்ணி தான் நமக்கு டபுள்ஸ் வருது அப்படின்னு எதிர்பார்க்குறோம். அதே மாதிரி ஏதாவது உங்களுக்கு டபுள்ஸ் வருது அப்படின்னா தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். டபுள்ஸ்க்கான வாய்ப்புகள் தான் நாளைக்கு அதிகபட்சமான நம்பராக இருக்கும். சரிங்களா? அதுதான் என்னோடய கணக்கில் வருது. உங்களுக்கு வருதான்றதை பாருங்கள். சரிங்களா? ஏன் நம்ம நேற்று கொடுத்த நம்பர் என்ன சொன்னோம்னா, கண்டிப்பாக வந்து நமக்கு ஆல் போர்டில் கண்டிப்பாக 0க்கான வாய்ப்புகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஏன்னா 3 போர்டுமே பெண்டிங் நம்பராக இருக்குது. கண்டிப்பாக ஒரு போர்டாவது எடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்த்தோம். அதே மாதிரி நமக்கு இந்த பி போர்டில் இருந்து பெரிய நம்பராக தான் எடுத்திருந்தாங்க. 33 நாள் இருந்த அந்த நம்பர் எடுத்திருந்தாங்க. ஒரு நல்ல வின்னிங். சரிங்களா? அதனால தான் நம்ம நேற்று ஆல் போர்டு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக, யாராவது வீடியோ பார்க்காதவங்க போய் பாருங்கள். நேற்று கொடுத்த வீடியோவில் நம்ம தான் சொன்னோம். என்ன சொன்னோம்னா, கண்டிப்பாக 0க்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கன்னு தான் கொடுத்து அதே தான் ஆடினாங்க. ஏன்னா 5ஆம் நம்பர் வருதுன்னா 5ஆம் பவர் வைக்கணுமா இல்லையா? அந்த 5ஆம் பவரும் அதிகபட்சமான பெண்டிங் நம்பராக இருக்கிறதுனால கண்டிப்பாக அது மாதிரி ஆடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு எதிர்பார்த்தோம். அதே மாதிரி தான் 0 வந்துச்சு. சரிங்களா? ஏன்னா ஏற்கனவே நம்ம தான் சொன்னோம். 0 வந்து எப்படி வருதுன்னா 3 போர்டுமே பெண்டிங் நம்பர். இந்த 3 போர்டு பெண்டிங் நம்பர்னால கண்டிப்பாக ஒரு போர்டாவது எடுப்பாங்க. எடுக்கிறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குன்னு எதிர்பார்த்தோம். அதே தான் எடுத்தாங்க. அதே தான் 4ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன சொன்னோம், கண்டிப்பாக 4ஆம் நம்பருக்கான ஆட்டம் கண்டிப்பாக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். 9ஆக இருக்கணும், அதாவது 9ஆக இருக்கணும், 4ஆக இருக்கணும். 2 நம்பருமே எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக போட்டிருக்கு. இதில் ஏதாவது உங்களுக்கு ஒரு நம்பராவது கண்டிப்பாக ஆட்டத்தில் வரும். இதைத்தான் நம்ம ஆல் போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொன்னோம். 4 அல்லது 9 ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்தே தீரும் அப்படின்னு சொன்னோம். அதே மாதிரி தான் ஆடிருக்காங்க. ஒரு அருமையான மெத்தேடு. சரிங்களா? நல்ல வின்னிங் தான். இந்த ட்ரா பொறுத்த வரைக்கும் நம்ம எதிர்பார்த்த நம்பர் அதான். சரிங்களா? அது மாதிரி ஆடிருந்தாங்க. ஒரு சூப்பரான வின்னிங். அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் நமக்கு நாளைக்கு அந்த டபுள்ஸ்க்கான வாய்ப்புகள் இருந்தால் அதிகபட்சமாக இருக்கும் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. அப்படி டபுள்ஸ்க்கான வாய்ப்புகள் இருந்தால் என்னென்ன நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறதே நம்ம பார்த்துடலாம். சரிங்களா? என்னம்மா நம்பர்களுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இதில் வந்து எனக்கு ஒரு சில நம்பர்கள் ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக இருக்குது. ஏன்னா இன்றைக்கி வந்து டபுள்ஸ்க்கான வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்கும் நம்ம எதிர்பார்க்குறோம் இல்லையா? டபுள்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்னம்மா நம்பர்கள் வரக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு எதிர்பார்க்குறோம். அதில் வந்து நமக்கு இன்றைக்கி வந்து 904ன்னு அடிக்காங்க. இல்லை 904 அப்படின்னு கணக்கு வச்சாக்கா நமக்கு இங்கே ஒரு நம்பர் இருக்குது பார்த்தீங்களா? இதை பேஸ் பண்ணி ஆடுறதுக்கு சான்சஸ் இருக்குன்னு எனக்கு தோணுது. அதனால தான் கொண்டு வந்துருக்க பாருங்க. 594 இல்லையா? 59 ஏற்கனவே வந்து 594ன்னு ஒரு நம்பர் இங்கே இருக்குது பாருங்க. 5ஆம் நம்பர் வந்துருச்சு. அதுக்கு கீழே வந்து 9ஆம் நம்பர் வந்துருச்சு. அப்போ கீழே வந்து மறுபடியும் நமக்கு ஏ போர்டில் 4ஆம் நம்பர் வைக்கிறாங்க அப்படின்னா ஏ போர்டு 4 நம்பர் வருது அப்படின்னா 403ங்கிற நம்பர் வரணும். 403 403ங்கிற இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி ஆடுறக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது. இருக்கான்னு பாருங்கள். ஏன்னா மேலே இருக்கிற நம்பர் 549. அப்போ அதே 549 இங்கே எனக்கு கீழே கொண்டு வரோம் இல்லையா? அதே மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 945 அதே சேம் நம்பர் அப்படியே இங்கே ரிப்பீட் அடிச்சுக்கிறாங்க இல்லையா? அந்த மாதிரி ஆடினாலும் அதே சேம் நம்பர் தான் இங்கேயும் கொடுக்குறோம். 9594ங்கிற அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி நமக்கு சூப்பராக வின்னிங் வரக்கான வாய்ப்பு இருக்குது. ஏ போர்டு 4ஆம் நம்பருக்கான பேஸ் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு 4ஆம் நம்பர் மேலே தான் அதிகமான டவுட் இருக்குது. என்னங்க நேற்று தாங்க 9ஆம் நம்பர் கொடுத்தாங்க, திரும்ப 4ஆம் நம்பர் கொடுப்பாங்களான்னா கொடுப்பாங்க. ஏன்னா கொடுத்துக்கிறாங்க பாருங்கள். கொடுக்காத நம்பர் நம்ம கொண்டு வரவே இல்லை. கொடுக்காத நம்பர் கொண்டு வந்தாங்களா? இல்லை. 5க்கு 4 5க்கு 9 கொண்டு வந்துட்டாங்களா? 5க்கு 9 கொண்டு வந்துட்டாங்க பார்த்தீங்களா?
அப்போ அதுக்கு கீழே என்ன வரணும்? அப்போ 5க்கு 9 கொண்டு வந்தால் 9க்கு 4 கொண்டு வர மாட்டாங்களா? கொண்டு வருவாங்க. அதை தான் நம்ம எதிர்பார்க்குறோம். அது மாதிரி தான் நமக்கு நாளைக்கு ஏ போர்டில் வந்து நமக்கு 4 நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும். அப்படி வந்துச்சுன்னா என்ன வரும்? 594. 594 தான் நமக்கு ஏற்கனவே இருக்காங்க. அதே சேம் நம்பர் 594. ஏன்னா ஏற்கனவே 554 வந்துருச்சு. சரிங்களா? அதே சேம் நம்பரை நம்ம 594 அப்படின்னு எதிர்பார்க்குறோம். அந்த மாதிரி நம்பர்கள் உங்களுக்கு கணக்கில் வருதான்றதையும் பாருங்கள். சரிங்களா? ஏற்கனவே 514 ஒரு நம்பர் வந்துருச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா 514 வந்துருச்சா? 914 வந்துருச்சு. அது மாதிரி நமக்கு அதே சேம் நம்பர் கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே தான் இங்கேயும் வந்து 954ங்கிற நம்பர் இங்கே கொடுத்துருக்குறாங்க. கவனமாக பற்றின புரியும். எனக்கு பாருங்கள் 954. சரிங்களா? 954 தான் இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்க? அப்படியே மாற்றி 594 கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான் வித்தியாசம். சரிங்களா? அதே சேம் நம்பர் நமக்கு திரும்ப அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை கணக்கு பண்ணி தான் நம்ம 4 நம்பர் எடுத்து ஏ போர்டில் கொடுக்குறோம். ஏ போர்டில் 4 நம்பர் வச்சாங்க அப்படின்னா 403ங்கிற நம்பர் வந்துடும். சரிங்களா? அந்த மாதிரி வருதான்னு பாருங்கள். வந்துச்சுன்னு எடுத்துங்க. அதே மாதிரி ஏ போர்டில் வந்து இன்னொரு நம்பர் வந்து நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடியது 6ஆம் நம்பர். ஏன் 6ஆம் நம்பர் வருது அப்படின்னா 9 5 9 4 அல்லது 5 9 6 அப்படின்னு வந்துச்சுன்னா 603 அப்படிங்கிற நம்பர் கொஞ்சம் மேட்ச் ஆகுது. அது ஏதாவது உங்களுக்கு வருதான்னு பாருங்கள். 603 603ங்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த ட்ராவில் மேட்ச் ஆகிறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்புகளும் இருக்கிற மாதிரியும் காமிக்குது. சரிங்களா? 6ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே இருக்கும். 6 அல்லது 4 ரெண்டு நம்பருமே நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. கணக்கில் மேட்ச் ஆகுதுன்னு எடுத்துங்க. சரிங்களா? ஏன்னா நமக்கு ஏற்கனவே நிர்மல் கம்பெனி நம்ம சொல்லிட்டோம். நம்ம ஏற்கனவே நிர்மல் கம்பெனி நம்ம என்ன கொடுத்தாங்கன்னா 811 கொடுத்தாங்க இல்லையா? 811க்கு 8க்கு 4 8க்கு 6. அதே சேம் நம்பர் இங்கே வந்து நம்ம என்ன கொடுக்குறோம்? 9க்கு 6 9க்கு 4 அவ்வளோதான். இதுதான் எப்பயுமே ஆடுவாங்க. இந்த மாதிரி ஆடுறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி பி போர்டை பொறுத்த வரைக்கும் பி போர்டை நம்ம என்ன எதிர்பார்க்குறோம்? 1ஆம் நம்பர் கன்ஃபார்மாக தெரியுதுங்க எனக்கு. ஏ போர்டில் பி போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக 1ஆம் நம்பர் தான் வரும். 0க்கு 1 தான் வரணும்னு எதிர்பார்க்குறோம். அது மாதிரி வருதான்னு பாருங்கள். 0க்கு 1 வந்து என்னங்க வரும் அப்படின்னா 501 இங்கே இருக்கலாம். அதே 501 நமக்கு அப்படிங்க மேட்ச் ஆகும். அது மாதிரி மேட்ச் ஆகுதுன்னா பாருங்கள், கண்டிப்பாக தான் மேட்ச் ஆக போகுது. ஏன்னா 0 வந்துருச்சு. 5ஆம் நம்பர் ஏற்கனவே இருக்குது. அது மாதிரி வச்சுட்டாங்க அப்படின்னா 501 அப்படிங்கிற நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வந்துடும். சேம் டைம் நமக்கு போன வாரத்தில் நமக்கு 811 அடித்தாங்க. அதே நம்பர் ஒரு நம்பர் ரிப்பீட் அடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதையும் மாற்றம் இல்லை. அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா திரும்ப வந்து 1ஆம் நம்பர் பி போர்டிலே வச்சு கொடுக்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதை கனெக்ட் பண்ணி தான் பி போர்டில் 1ஆம் நம்பர் வருது அப்படின்னு எதிர்பார்க்குறோம். அந்த மாதிரி வருதான்னு பாருங்கள். 811 அதே சேம் நம்பரை நமக்கு இன்றைக்கி கொண்டு வரும். சரிங்களா? வேறு 1ஆம் நம்பர் மட்டும் திரும்ப கொண்டு வரக்கான வாய்ப்பு இருக்குது. திரும்ப வரக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனாலையும் கொண்டு வரும். சரிங்களா? அந்த மாதிரி வந்துச்சுன்னா கொடுத்து பி போர்டு எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். சரிங்களா? அதே மாதிரி பி போர்டை பொறுத்த வரைக்கும் நம்ம இன்னும் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லணும் அப்படின்னா 7ஆம் நம்பருக்கான சான்ஸ் இருக்குது. ஏன் 7ஆம் நம்பர் வருது அப்படின்னா 0க்கு 7ங்கிறது கொஞ்சம் எவர்கிரீன் நம்பர். அதில் நான் மாற்றமே கிடையாது. ஏன்னா இங்கே மேலேயும் பாருங்கள் 0க்கு 7 தான் கொடுத்துருக்காங்க. கவனமாக பார்த்தீங்கன்னா தெரியும். 0க்கு 7ங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுப்பாங்க. அப்படி கொடுக்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா 0க்கு 7 கொடுத்துருக்காங்களா? அதுக்கு மேலே பாருங்கள் 5ஆம் நம்பர் கொடுத்துருக்காங்க. அதே கணக்கு தான் நம்ம கொடுக்குறோம். என்ன கொடுக்குறோன்னா 0 7 5. அப்போ என்ன கொடுத்துருந்தோம்? ஏற்கனவே 5 கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் 0 கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் 7ஆம் நம்பருக்கு 7ஆம் நம்பர் கொடுத்துட்டாங்கன்னா நமக்கு அதே சேம் நம்பர் வந்துடும். 7 5 அதே காம்பினேஷன் நம்பர் கொஞ்சம் மாறி வரும். அவ்வளோதான். காம்பினேஷன் ஒன்று தான். நம்ம நம்பர் மட்டும் தான் சேஞ்ச் ஆகி வரும் போர்டு வைஸாக. அப்படி தான் எப்பயுமே வரும். அந்த மாதிரி ஆடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதை கனெக்ட் பண்ணி தான் மணி நான் சொல்லலாம். இந்த மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு. ஏன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா இன்றைக்கி எடுத்ததே வந்து நமக்கு என்ன கொடுத்தாங்க? 907ங்கிற நம்பரை தான் நமக்கு மாடிஃபை பண்ணி 904ன்னு கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான். வேறு ஒன்றுமே கிடையாது. 904ங்கிறது 907ங்கிறத மாடிஃபை பண்ணி 904ன்னு கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான் வித்தியாசம். வேறு ஒன்றுமே இல்லை. அதே சேம் நம்பர் தான். சரிங்களா? அந்த மாதிரி ஆடுறக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பி போர்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக 1ஆம் நம்பர் அல்லது 7ஆம் நம்பர் 2 நம்பருமே அதிகமாக மேட்ச் ஆகுது. சரிங்களா? அதே மாதிரி சி போர்டு கொஞ்சம் பர்டிகுலராக சொல்லணும் அப்படின்னா சி போர்டு 8ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் எப்படி வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 3 4 8. சரிங்களா? அது ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. ஏன்னா 3 4 9 3 4 8ங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 8ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக பி போர்டில் மேட்ச் ஆகுது. எப்படின்னா 508 அப்படின்னு மேட்ச் ஆகுது. எனக்கு வர 508ன்னு வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது. உங்களுக்கு இது 508 பேசிக்காக வருது அப்படின்னா எடுத்துங்க. 508க்கான வாய்ப்புகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும். அப்படிங்கிற 8ஆம் நம்பர் கொஞ்சம் பேசிக்காக வருது. எப்படின்னு கேட்டிங்கன்னா 8ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 3 4 8ன்னு வருது. 3 4 8 அந்த மாதிரி மெத்தடில் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக 3ஆம் நம்பருக்கும் 4 நம்பருக்கும் மேட்ச் ஆகி நமக்கு 8ஆம் நம்பர் வரணும்னு காமிக்குது. பட் இருந்தால் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக அதில் வரக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரியும் காமிக்குது. பட் ஆடலாங்கிறது தான் என்னோட கணக்கு. ஏன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அதனால தான் சொல்கிறேன். சரிங்களா? ரொம்ப ஸ்ட்ராங்காக நமக்கு சி போர்டில் 8ஆம் நம்பர் மேட்ச் ஆகுது. சரிங்களா? அதே மாதிரி ஏதாவது மேட்ச் ஆகுது அப்படின்னு எடுத்துங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம என்ன நினைக்கிறோம்? 418ன்னு வரணுங்க. இல்லைன்னா 618ன்னு வரணும். இந்த மாதிரி தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. இதில் வேறு ஏதாவது மாதிரி வரும்னா 4ஆம் நம்பருக்கு 2ஆம் நம்பர் கொஞ்சம் சாத்தியமான நம்பர். 2ஆம் நம்பர் வைக்கிறாங்க அப்படின்னா என்ன வருங்க அப்படின்னா 502. ஏன்னா ஏற்கனவே 501ன்னு ஒரு நம்பர் வச்சுட்டாங்க. சரிங்க? 501 வச்சுட்டாங்க. 501 தான் திரும்ப வைக்கணுமா? 502ன்னு வைக்கக்கூடாதா அப்படின்னு அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 4க்கு 2ன்னு வரக்கு வாய்ப்பு இருக்குது. 2ஆம் நம்பர் கொஞ்சம் பேசிக்காக வருது. 4 0 5. அப்போ வந்து நமக்கு 5 0 2
அதே சேம் நம்பர் நமக்கு அப்படியே வருது. அது மாதிரி வருதான்னு பாருங்கள். வந்துக்குன்னா எடுத்துக்கங்க. ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரில் எனக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகக்கூடிய நம்பரும் இதுதான். இதில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. அது மாதிரி ஏதாவது உங்கள் கணக்கில் வருது மேட்ச் ஆகுதுன்னு எடுத்துங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம என்ன எதிர்பார்க்கணும்னா 672 வரணும். இல்லை வந்து 140 418 418ன்னு வரணும். இந்த மாதிரி மேட்ச் ஆகுது. ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது. சரிங்களா? அதே மாதிரி 3ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் இந்த ட்ராவில் கொஞ்சம் எவர் கிரீனாக வரக்கூடிய நம்பர் தான். ஏன்னா 3ஆம் நம்பரும் கொஞ்சம் இதில் மேட்ச் ஆகுது. ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்க, நீங்கள் டபுள்ஸ்னு சொல்லிங்களா, டபுள்ஸ் வர மாதிரி இருந்தால் என்ன வருங்க அப்படின்னா, எனக்கு 88 வரணும் அப்படின்னு தோணுது. அதே மாதிரி 77 வரணும்னு தோணுது. இந்த மாதிரி தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக டபுள்ஸ் வந்தால் வரக்கான வாய்ப்பு இருக்குன்னு காமிக்குது. யாருக்காச்சும் டபுள்ஸ் வர மாதிரி இருந்து 88 77 வருதா அப்படிங்கிறதே பாருங்கள். அது மாதிரி மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறது நம்ம தெளிவாக சொல்கிறோம். 88க்கான வாய்ப்புகள், அதே மாதிரி 77க்கான வாய்ப்புகள் கொஞ்சம் இருக்கும். சரிங்களா? அந்த மாதிரி வருதா அப்படின்னு பாருங்கள். டபுள்ஸ் மேக்ஸிமம் இந்த ட்ராவில் மேட்ச் ஆகுது. ஏன்னா உங்களுக்கு ட்ரையல் நம்பர் அதாக இருக்குது, ட்ரா நம்பர் அதாக இருக்குது, ரிசல்ட் அதாக இருக்குது. இப்போ ஓல்டு ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் 881 அந்த கணக்கு இருக்குது. அதையும் மேட்ச் பண்ணி பார்க்கும்போது கண்டிப்பாக டபுள்ஸ்க்கான வாய்ப்புகள் ட்ரை பண்ணி பாருங்கள் இருக்குது.